வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அதாவது ஜுவாலஜியில் உள்ள டாபிக்ஸ் பார்த்துட்டோம், பாக்ஸ் கொஷின் பார்த்துட்டோம். இதுதான் வந்து கடைசி வீடியோ. இதோட வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் 11th ஸ்டாண்டர்டுக்குரிய இது போட்டிருக்கோம். அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் பயாலஜி, சயின்ஸ் அண்ட் சோசியல் பாக்ஸ் கொஷின் போட்டிருக்கோம். எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலும் ஒரு இனம் மரபற்று போகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் என்ற மரம் நத்தை. ஓகேவா? ஸோ இது வந்து ஜனவரி 1, 2019 அன்று தனது 14வது வயதில் இறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நத்தை தான் இந்த இனத்தின் கடைசி நத்தையா. ஸோ இந்த இனமே வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹவாய் வாழ் மெல்லுடலிகள் இழப்பிற்கான அடையாளம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த மெல்லுடலிகளே அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த நத்தை வந்து இறந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இனமே கடைசி நத்தைனா இதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த இனம் இருக்காது இல்லையா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து புலி திட்டம். ஸோ புலி திட்டம் அப்படிங்கிறது நம் தேசிய விலங்கான புலியை பாதுகாக்கும் பொருட்டு 1973 நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 9 புலிகள் காப்பகங்கள் வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தில். இப்போ வரைக்கும் 50 புலிகள் காப்பகம் வந்து இருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலிகள் காப்பிடங்கள் என மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் நடந்து வரும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலங்களின் புலித்திட்ட செயல்பாடுகளுக்கு உதவி செய்கிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா வந்து எந்தெந்த மாநிலங்கள் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நிதி உதவியும் வழங்குறாங்க. 1973 உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்கால தான் இந்த புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் புலிகள் திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் எதுன்னு கேட்டாங்கன்னா 1973. இந்த ஜிம் கார்பெட் பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு, புலிகள் காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா உத்தரகாண்டில். இதுவும் கேட்பாங்க. இந்த திட்டம் இனப்பெருக்க திறனுடைய வங்க புலிகள் இயற்கை வாழிடங்களில் வாழ்வதையும் அவற்றை அழிவிலிருந்து பாதுகாப்பதையும் மற்றும் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு பகுதிகளை இயற்கை பாரம்பரியமாக பேணுவதையும் உறுதி செய்கிறது. ஸோ இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கால எந்த வகையான புலிகள் அதிகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க புலிகள். ஸோ இந்த வங்க புலிகளோட வாழ்விடத்தை வாழணும், அவங்க இயற்கையாக வாழணுங்கிறக்காக தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தேசிய புலிகள் காப்பக ஆணையம் அப்படிங்கிறது வந்து NTCA. இதுதான் நம்மளோட புலிகள் காப்பக ஆணையம். இவங்க என்ன பண்றாங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் இந்த தேசிய புலிகள் காப்பக ஆணையம். இதுல இதுவும் ரொம்ப முக்கியம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1972. உலகில உள்ள மொத்த புலி இனத்தின் எண்ணிக்கையில பாதி அளவு நம்ம இந்தியாவில தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ டோட்டலா வேர்ல்ட் லெவல்ல புலிகள் அதிகமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான். புலிகள் இந்த தேசிய புலிகள் காப்பக ஆணையம் வந்து ஜனவரி 20, 2015 அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலியோட எண்ணிக்கை வந்து 2612 இருக்கு நம்ம இந்தியாவில அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வெளியீடு ஆகிய ஷமீர் என்னும் செயலி தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடுறது. ஸோ காற்றோட பண்பு குறியீட்டை வெளியிடக்கூடிய ஆப்புக்கு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷமீர் ஆப். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பேர் கூட கேட்கலாம். ஷமீர் ஆப் தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் காற்றோட பண்பு குறியீடு வந்து வெளியிட்டது இந்த ஷமீர் ஆப். அடுத்து யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தாஜ்மஹால் வந்து சிதைதல், சேதமுறுதல் போன்ற மோசமான விளைவினை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஸோ அது சிதைஞ்சு போகிறது இல்லைன்னா அதுக்கு சேதம் விளைவிக்கிறதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து தாஜ்மஹாலில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்ராவை சுற்றியுள்ள பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் வாயுக்களே இதற்கு காரணம். ஏன்னா அந்த வாயுக்கள் வந்து அந்த பளிங்கு கற்கள் மேலே படிஞ்சு அதோட கலரே வந்து என்ன ஆயிடுதுன்னா மஞ்சள் நிறத்துக்கு மாறுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அடுத்து காற்று தர குறியீட்டு எண். ஸோ காற்று தர குறியீட்டு எண்ணை வச்சு அதோட நிறத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இப்போ அதோட குறியீட்டு எண் வந்து 0லேருந்து 50 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல காற்று, சுத்தமான காற்று, நமக்கு நல்லது. அது வந்து க்ரீன், நல்லா டார்க் க்ரீனில் அதோட கலர்ஸ் கொடுக்குறாங்க. இது 51 to 100 இருந்துச்சுன்னா மிதமானது, அதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, இருந்தாலும் அது நல்லது தான், க்ரீன்லேயே சொல்லியிருக்காங்க. அதே இது 101லேருந்து 150 வரைக்கும் அந்த காட்சி தர குறியீட்டு எண் இருந்துச்சுன்னா அதில் வந்து பாதிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆல்ரெடி லங்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அது பிரச்சனை தான், அதனால அது எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. இது 151லேருந்து 200 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த காற்று சுவாசிக்கவே முடியாத ஆரோக்கியமற்றதுன்னு சொல்கிறாங்க, அதனால ஆரஞ்சு கலர். இது 201லேருந்து 300 வரைக்கும்னா அது ரொம்பவும் என்னது ஆரோக்கியமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 301+க்கு மேலே காற்று தர குறியீட்டு எண் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிறது, ரொம்ப கேடு தரக்கூடியதுன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை வச்சு அப்போ வந்து நல்ல காற்றுனா அந்த குறியீட்டு எண் வந்து 0லேருந்து 50 வரைக்கும் இருக்கணும். அடுத்து ஒரு நாளைக்கு மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜனோட அளவு எவ்வளோ? ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அப்படிங்கிறப்போ ஒரு மனிதனுக்கு 550 லிட்டர் ஆக்சிஜன் தேவையா? ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 550 லிட்டர் ஆக்சிஜன் தேவை. அப்போ 275 லிட்டர் ஆக்சிஜன் உருளையோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6500 ரூபா. ஆனால் நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுறோம்? 550 லிட்டர். அப்போ இதில் டபுள் மடங்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? காசு கொடுத்து வாங்கணும். 13000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும்னா 13000 ரூபா வேணும். ஆனால் இந்த மரங்கள் வெளியிடும் 550 லிட்டர் ஆக்சிஜனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த அளவுக்கு ஆக்சிஜனை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே வர்றோம். பட் அந்த அதை வெளியிடக்கூடிய மரங்களை வந்து அழிக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த கால்குலேஷனில் சொல்ல வர்றாங்க. ஒரு ஆரோக்கியமான மரம் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜனோட அளவுவே வந்து 1,375 லிட்டரா. அவ்வளோ அளவு தன்னோட வாழ்நாளில் ஒரு மரம் வெளியிடுது ஆக்சிஜனை. அப்போ 275 லிட்டர் ஆக்சிஜன் உருளையின் விலை 6500 ரூபானா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த 1,375 லிட்டர் ஆக்சிஜனோட விலை வந்து கிட்டத்தட்ட கோடியில் போகுது. ஓகேவா? ஸோ அவ்வளோ நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய மரங்களை நம்ம வந்து அழிக்கிறோம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வர்றாங்க. அடுத்து ஜனவரி 28, 2017 சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 2 சரக்கு கப்பல்கள் வந்து மோதிச்சு. ஸோ மோதி அதில் இருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் வந்து கடலில் சிந்தியது. அலை இயக்கம் மற்றும் தென் திசை நீரோட்டத்தினால் தென் திசையை நோக்கி ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு எண்ணெய் வந்து பரவி கடற்கரை ஃபுல்லாகவே பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை மணலும் எண்ணெய் கசடுகளால் பாதிப்புக்குள்ளானது. இந்த எண்ணெய் கசடுகளை சுத்தம் செய்ய 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா 2011 சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் அது சரக்கு கப்பல் மோதியது. அடுத்து சிபிசிபி மூலம் மதிப்பிடுதல். இந்தியாவில் மாசடைந்த ஆறுகளோட எண்ணிக்கை 302லேருந்து 351 உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகமாக தான் ஆயிருக்கு. ஸோ நீரின் தரங்காட்டிகள் மிக குறைவாக காணப்படும் அதிக மாசடைந்த இடங்கள் வந்து 35லேருந்து 45 ஆக உயர்ந்துதான் இருக்குது. மாசு வந்து குறையலை, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்டவணை. தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு புகலிடங்கள். இது ரொம்ப முக்கியம். எது எங்கெங்கே இருக்குது? வேடந்தாங்கல் ஏரி பறவைகள் புகலிடம் வந்து 1936 உருவாக்கியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. முதுமலை வனவிலங்கு புகலிடம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. இது தொடங்கப்பட்டது 1942. கோடியக்கரை புகலிடம் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது. 1967 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடம், அதான் ஆனைமலைன்னு சொல்லுவோம், கோயம்புத்தூரில் இருக்குது. 76. ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 67, இது 76. அப்படி உல்டாவா கோடியக்கரையும் இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடமும். அடுத்து முண்டந்துறை வந்து வனவிலங்கு புகலிடம் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. 1988 1988 1988 கொண்டு வந்திருக்காங்க, துவங்கியிருக்காங்க.
அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் சொல்லியிருப்பாங்க. கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா வந்து சென்னையில் 1977 கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் பூங்கா வந்து ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடியில். இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா இது வந்து ஆனைமலை, அது வந்து 1976 கோயம்புத்தூரில். அடுத்து முதுமலை தேசிய உயிரியல் பூங்காவும் முக்கூர்த்தி தேசிய உயிரியல் பூங்கா ரெண்டுமே வந்து நீலகிரியில தான் இருக்கு. ஆனால் தொடங்கப்பட்ட ஆண்டுகள் தான் வேற. முதுமலை தேசிய உயிரியல் பூங்கா வந்து 1940 ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கூர்த்தி தேசிய உயிரியல் பூங்கா வந்து 2001. அடுத்து கொசு விரட்டிகள் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, DEET, அது வந்து NN-டைஎத்தில் நீட்டாடொலுவமைடு அப்படின்னு சொல்றது. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் நேம். ஓகேவா, கொசு விரட்டிகள். ஸோ இது DEETக்கு என்ன அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்த்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கொசு விரட்டிகளாக பயன்படுது. இதுதான் இந்த ரெண்டும் கெமிக்கல் தான் அந்த கொசு விரட்டி அந்த சுருள் இருக்குல்லையா அதில் பயன்படுது. இது அரிப்பு, எரிச்சல், அப்புறம் சிலிர்க்கக்கூடிய உணர்வு, மரத்து போகக்கூடிய உணர்வெல்லாம் ஏற்படுத்தும் இந்த கெமிக்கல் இருக்கிறதுனால. அடுத்து கூட்டச்சிதைவு நோய் கொலோனி கொலாப்ஸ் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. தீங்குயிர் கொல்லி மற்றும் தாவர கொல்லிகள் தேன் கூட்டினை அளிக்கின்றன மற்றும் வேளாண் உற்பத்தியை குறைக்கிறது. இதன் காரணமாக தேனீக்களின் கூட்ட சிதைவு நோய் ஏற்படுகிறது. தேனீக்கள் இயற்கையில் சிறந்த மகரந்த சுரப்பிகள் ஆகும், மகரந்த பரப்பிகள். ஓகேவா, ஆனால் அந்த இனத்தை அழிக்கக்கூடியது இந்த சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தாவர கொல்லி தீங்குயிர் கொல்லிகள்ல இந்த இது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மாழ்வார் வந்து இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுனர். இவர் சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மையினை பரப்பிய வேளாண் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆவார். இவர் வேதிய உரங்கள் மற்றும் தீங்குயிர் கொல்லிகளை பயன்படுத்துறதை எதிர்த்தாரு. உரங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான பயிற்சியும் அளித்தாரு. இவர் எழுதிய இயற்கை வேளாண்மை, தீங்குயிர் கொல்லிகள் மற்றும் உரங்கள் பற்றிய பல தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் வந்து பத்திரிகை, தொலைக்காட்சி நிகழ்வுகள்லாம் சிறப்பிக்கப்பட்டிருக்கன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இவர் வந்து வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு குழுமத்திற்காக தமிழ்நாட்டோட கரூர்ல வந்து வானகம் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் அமைப்பை வந்து நம்மாழ்வார் நிறுவினார். இது ஒரு எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மாழ்வார் உருவாக்கிய இந்த வானகம் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் அமைப்பு எந்த ஊர்ல உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. கரூர் வானகம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அவர் அம்மன் கூரையில் சமூக காட்டினையும் மற்றும் புதுக்கோட்டையில கொழுஞ்சி சூழ்நிலை பண்ணையும் உருவாக்கியிருக்காரு. அடுத்த தடவை இது கூட கேட்கலாம். நம்மாழ்வார் உருவாக்கிய கொழுஞ்சி சூழ்நிலை பண்ணை வந்து எங்க உருவாக்கினார்னு கேட்கலாம், புதுக்கோட்டையில. ஓகேவா, சமூக காடு வந்து அம்மன் கூரையில உருவாக்கியிருக்காரு. இவருடைய நண்பர்களும் இவரும் வறண்ட புதுக்கோட்டை மாவட்டத்துல 10 ஏக்கர் தரிசு நிலத்தை வளமாக பயிரிடக்கூடிய நிலமா மாத்திருக்காங்க. அப்புறம் 20 ஏக்கர் அளவிற்கு பரந்துள்ள இதே நிலத்துல 52 வகையான மரங்களை நட்டிருக்காங்க. ஸோ இவருடைய குடும்பம் என்ற அமைப்பு நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நூற்றுக்கணக்கான உள்நாட்டு தாவர மற்றும் விலங்கினங்களை பாதுகாக்கிறது மற்றும் மறு உற்பத்தி செய்கிறது. இவருடைய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பம், வானகம், அப்புறம் கொழுஞ்சி சூழ்நிலை பண்ணை, அப்புறம் சமூக காடு, அம்மன் குறையில சமூக காடு, இது எல்லாமே நம்மாழ்வார் ஏற்படுத்தியது. அடுத்து டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். இவர் வந்து மண் உயிரியலாளர், இந்தியாவோட மண் உயிரியலாளர் மற்றும் சூழலியலாளர் அப்படின்னு சொல்றாங்க. பல்வகையான மண்புழுக்களை பயன்படுத்தி உயிர்வழி சிதையக்கூடிய கழிவுகளை உரமா மறுசுழற்சி செய்தல் மற்றும் மண்ணுக்கான உயிரிய தீர்வு தொழில்நுட்பங்களை மையப்படுத்தி இவருடைய பணிகள் வந்து அமைஞ்சிருக்கு. இவர் வந்து மண் சூழலியலில் மண்புழுக்களின் பங்கு மற்றும் கழிவு மேலாண்மை பற்றிய ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து DSc பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து மண்புழுவை வந்து உரமாக்கலை சுற்றுச்சூழலுக்கு நிலைத்த பயன் தரும் தொழில்நுட்பமாக ஆக்குவதற்காக நிறைய வேலை பார்த்திருக்காரு. இந்தியாவிலும் மற்றும் பிற நாடுகளிலும் உள்ள பல்வேறு கல்வி நிலையம், தொழிற்சாலை, இயற்கை விவசாயிகளிடம் சுற்றுச்சூழல் இடர்பாடு, திடக்கழிவு மேலாண்மை, மண்புழுவை எப்படி உரமாக்குறது, இயற்கை விவசாயம்,
மண்புழு தொழில்நுட்பம், இது எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் வந்து மண் உயிரியலாளர். அடுத்து 3 மைல் தீவு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னா பென்சில்வேனியா, அமெரிக்கா, அது ஒன்று. அடுத்து செர்னோஃபில், இது வந்து உக்ரைன், செர்னோஃபில் பிரிப்பாய்டு உக்ரைன் மற்றும் புகுசிமா டெய்சி ஜப்பான். இந்த 3 வந்து அண்மை காலங்களில் உலகம் கண்ட அணு உலை பேரழிவுகளாகும். ஸோ அணு உலை பேரழிவுகள் வந்து இங்கே எல்லாத்த இடத்துலையும் நடந்திருக்கு. 3 மைல் தீவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா 4R, ரெஃப்யூஸ், ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். இந்த 4 Rக்கு என்ன அர்த்தம்னா மறுத்தல், குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல். இது எல்லாமே நெகிழி கழிவு மாசுபாட்டிற்கான சிறந்த தீர்வு. பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அதை பண்ணுறதை குறைக்கணும். இல்லைன்னா ரீயூஸ் பண்ணுற மாதிரியான வேலைகளை பார்த்தணும். மீண்டும் மீண்டும் வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் பையவே யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதுதான் அதுக்கான தீர்வுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு மாநிலம் அரசு ஜனவரி 1, 2019 முதல் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகள் மீதான தடையினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துது. பட் இன்னும் நிறைய இடங்களில் பிளாஸ்டிக் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து தடை கொண்டு வந்தாலும் நிறைய நடக்குது. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து 12th ஸ்டாண்டர்டோட சுவாலஜி பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய அடுத்த சப்ஜெக்டோட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.